நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட போய் கடவுள்கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். கடவுளே ஏன் வந்து இந்த கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு வேண்டுறோம். கடவுள் எதையும் தரமாட்டாரு, நான் வேண்டி பிரயோஜனம் இல்லை, கடவுள்கிட்ட வந்து ஏன் வந்து நீ என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி சண்டை போடுறவங்களுக்கு கடவுளும் சரி பிரபஞ்சமும் சரி எதுவுமே தராது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது 4 கால் கொண்ட நாற்காலி மாதிரி. கடவுள் அப்படின்றது அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனையை சரணாகதி பண்ணுறது மூலமாக கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்பி கொடுக்கறது மூலமாக நம்மளோட ஆழ்மனம் அமைதி அடையும். வெற்றி அப்படின்றது 4 கால் கொண்ட நாட்கால்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஒரு கால் தான் இந்த கடவுள் அப்படின்றது, ஆழ்மன அமைதி அப்படின்றது. அதுக்கு அடுத்தது நம்ம சரியானதை திங்க் பண்ணி நல்ல எண்ணம் வரும்போது அதை சரியான முறையில் திங்க் பண்ணி ஒரு முடிவெடுத்து செயல்படுறது தான் 2வது கால். 3வது கால் அதை வந்து செயல்படுறது அப்படின்றது அதீத கவனத்தோட செயல்படணும். 4வது கால் அப்படின்றது தொடர் செயல்பாடு. அதாவது ஒரு வாட்டி செஞ்சால் பத்தாது. ஒரு தொழிலில் நம்ம வேலையில் முன்னேறணும் அப்படின்னா தொடர்ந்து நல்ல முறையில் கவனத்தோடு செய்யணும். இந்த 4 கால்களும் சரியாக அமைஞ்சதுன்னா தான் நமக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். கடவுள் எதுவும் தரமானின்றாரு, பிரபஞ்சம் எதுவும் தரமானிது அப்படின்னு நீங்கள் ஒரு காலம் முடிச்சும் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீதி 3 காலில் இருக்கிற குறை தெரியவே தெரியாது.